அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்கள் தாங்க இருக்கு. வரும் மார்கழி 17ஆம் தேதி புத்தாண்டு 2026ஆனது பிறக்கப் போகிறது. இந்த புத்தாண்டுல முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கு. அந்த வகையில இந்த ஆண்டு நம்மளுடைய மீனம் ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள், அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், அவங்களுக்கு இந்த 2026 புத்தாண்டுல காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்மளுடைய மீனராசி நேயர்களோட குணாதிசயங்களை பார்க்குங்க. ஜோதிடத்துல முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மீனம் ராசி. காலச்சக்கரத்துல 12ஆம் மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி. மேலுமே இந்த ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புத்திசாலிகள் அப்படின்னா கூட மனதளவுல அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலுமே கனவு உலகத்துல வாழக்கூடியவங்க. ஆன்மீக செயல்பாடுகள்ல ஆர்வம் மிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மீன ராசி நண்பர்கள். குரு பகவான அதிபதியாக கொண்ட இந்த மீன ராசியில பிறந்தவங்க பிறர் மீது அதிக அன்பு அனுசரணை கொண்டவர்களாக இருப்பாங்க. மேலுமே ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய நண்பர்கள் இந்த மீனராசி நண்பர்கள். தங்களோட குடும்பம் மற்றும் தங்களை சுற்றி இருக்கிறவங்கள அன்பாக பார்த்து கொள்ள வேணும் அப்படின்னு நினைக்குவாங்க. மேலுமே 2 மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டுதான் இந்த ராசி. இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே பிறர் மீது அன்பு காட்டினா கூட யாராவது துரோகம் அல்லது இவங்ககிட்ட உண்மையாக நடந்து கொள்ளல அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்கள விட்டு உடனே விலகிடுவாங்க. ஆன்மீகத்தின் மீது அதிக ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவங்களிடம் பார்த்தீங்களா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால மீனராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மேலுமே இது ஒரு நீர் ராசிங்க. குரு பகவான அதிபதியாக கொண்ட இவங்க எப்பவுமே தைரியசாலியா இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறது, தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒழுக்க குணம், நல்ல நடத்தையானது அதிகமாகவே இருக்கும். எதிலுமே தொலைநோக்கு பார்வையோட செயல்படுவாங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்தோட கலந்து பொறுப்பாக செயலாற்றக்கூடியவங்க. மேலுமே இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க எதிலுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவங்க கூடியவங்க அப்படிங்கிறதுனால கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை, சமூக சேவையில ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க. இவங்க படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வமுடன் செயல்படுவாங்க. சரி, விஷயத்துக்கு வருவாங்க. இந்த 2026 புத்தாண்டுல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த 2026 கிடைக்கக்கூடிய யோகங்கள், ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சில குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்குதாங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில வரும் 2026 புத்தாண்டுல முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கு. 1/1/2026 மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டானது பிறக்கிறதுங்க. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 2026 புத்தாண்டுல நிலம் மற்றும் தங்கத்துல நீங்க முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். மேலுமே சனி ஏற்கனவே மீனம் வீட்டுல இருக்கிறாரு. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகள் நடைபெற இருக்குங்க. குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வரப்போகிறாரு. மீண்டும் அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்ம ராசிக்கு அதிசாரத்துல போகிறாரு. அந்த வகையில இந்த ஆண்டு நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், அவங்க காத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையான முக்கியமான விஷயங்கள், அவங்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ், இது எல்லாமே தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலுமே இந்த ஆண்டு பார்த்தீங்களா மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால உடற்பயிற்சி செய்யல அப்படின்னா சிக்கல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் செலுத்தணும். உயரமான இடங்கள், படிக்கட்டுகள், தீப்பிழம்புகள் போன்ற விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. மேலுமே செல்போனை பயன்படுத்தும் போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதனால தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ரொம்ப சிறந்தது. மேலுமே அப்ப செய்ய வேண்டிய வேலையை அப்பயே செய்து முடிப்பதுதான் நல்லது. மேலுமே தள்ளி போடுதல் உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருங்க.
அதே மாதிரி நீண்ட நாளாவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்குமே இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே தீரும். மேலுமே அசையும் மற்றும் அசையா பொருட்கள் சேர்க்கையானது உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு உண்டாக போகுதுங்க. மேலுமே வீடு கட்டுறது, நிலம் வாங்குவது போன்ற யோகங்களுமே உங்களுக்கு காத்திருக்கு. முதலீடுகளை சேர்ந்து நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. மேலுமே நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பணத்தை முதலீடு செய்வீங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஏற்றமான ஒரு சூழலானது உங்களுக்கு அமைய போகிறது. அபிராமி அந்தாதியில இருக்கும் 40, 59, 75வது பாடல்களை அடுத்த ஆண்டு நீங்க முழுவதுமே படிப்பது உங்களோட வாழ்க்கையில இன்னும் மேன்மையை கொடுக்கும். மேலுமே குழந்தைகளுடன் மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகளை வைத்துக் கொள்ளாம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போல, தோழிகள் போல நீங்க பழகுவது ரொம்ப நல்லது. மேலுமே அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு அமைஞ்ச போது எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைய போகுது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா, செவ்வாய்க்கிழமை நாள்ல நீங்க பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த மீன ராசிக்காரருக்கு ரொம்ப சிறந்ததுங்க. சகல விதத்துல ஏற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அகத்திக்கீரையை தவிர மற்ற உணவுகளை நீங்க கொடுப்பது நல்ல ஒரு அனுகூலத்தையுமே உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தும். மேலுமே எப்போதுமே நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். கௌரவம் ஏற்படும். வீடு, நிலம், நகை, பணத்தை குவிக்கும் யோகமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலுமே கடன்களுமே தீருங்க. பழைய கடன்களை எல்லாமே அடைத்து முடிப்பீங்க. உங்களை விட மூத்தவங்க உங்களுக்கு உதவி செய்ய வரும் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. உங்களை விட மூத்தவங்க நல்லது செய்வாங்க. அற்புதமான முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட போகுது. மேலுமே தினந்தோறுமே நீங்க உடற்பயிற்சி செய்வதை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. மேலுமே காரிய சித்தி மாலை மந்திரம், அனுமன் சாலிசா மந்திரம், நரசிம்மர் கவசம் கேட்பது உங்களுடைய வாழ்க்கையில சுபிட்சத்தை ஏற்படுத்தும். மேலுமே வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோமா, குழந்தைகளுக்காக அபிராமி அந்தாதியை படிப்பது உங்களோட வாழ்க்கையில ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலுமே அடிவயிறு, முதுகு தண்டுவடம் இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க. கணபதி, அனுமன், நரசிம்மர், வராகி போன்ற ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு உகந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாடுமே உங்களுக்கு பல ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட ராசியில் இருக்கும் பூரட்டாதி 3ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையாக அமைந்திருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை பல நேரங்கள்ல பல கோணங்கள்ல இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்வீங்க. குருவின் தனுசு ராசியில பிறந்தவங்க பட்டுன்னு பேசுவாங்க. ஆனா குருவின் மீன ராசியில பிறந்த நீங்க இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேச தெரிந்த நண்பர்கள் இந்த மீனராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே தனகாரனான குருவின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனதுதான் பெரியது அப்படின்னு இருப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வைத்துருவீங்க. அவ்வளோ ஒரு நல்ல குணம் படைத்தவங்க. உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பாதிக்காத வகையில நீங்க பார்த்துக்கொள்வீங்க. மேலுமே எச்சரிக்கையா இருப்பீங்க. வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே உங்களோட 9ஆம் அதிபதியாகவும் வருகிறாரு. 9ஆம் இடத்தை பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே வாக்கினால, அதாவது பேசியே நிறைய பணம் சம்பாதிக்க தெரிந்தவங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறாருங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சற்றென்று வாழ்க்கை தரமானது உங்களுக்கு மேம்படும். உங்கள பல நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு செல்வீங்க. மேலுமே 8க்கு உரியவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆயுள்காரனாகிய சனி துலா ராசியில உச்சம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்குங்க. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வரதுனால தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற்ற பாதையில நீங்க செல்லக்கூடிய நண்பர்கள். தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தா நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவ்வப்போது நினைத்து நீங்க இயங்கக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க. 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் உங்களோட ராசி அதிபதியான குருவே இருக்கிறதுனால உங்கள பல பேருமே சுய தொழில் ஈடுபடவே நீங்க விரும்புவீங்க. சில பேர் நீதி, கணக்கு, மேலுமே வங்கி, பதிகம் போன்ற துறைகள்ல சிறப்பாக நீங்க செயலாற்றுவீங்க. எத்தனை பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியாதபடி உங்களுக்கு செலவுகளானது அதிகரிக்கும். கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதியுமே மீன ராசியை குறிக்கிறது. உலகோட ஆதாரமும் நீர் தாங்க. உலகின் முதல் உயிரும் மீன் தான். கடல், ஆறு, நதி என்று எல்லாவற்றுக்குமே அடிப்படை நீர் தான். நீர் பரவி இருக்கும் பரப்புக்கேற்ப வெவ்வேறு பெயர்கள். பஞ்சபூதங்கள்ல நீரின் தத்துவத்தை சொல்லும் கோவிலுக்கு செல்லும் போது உங்களுக்கு நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய தலமாக விளங்குவதுமே திருவானைக்காவல்
ஜம்புகேஸ்வரர் ஆலயங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலுமே நீங்க குரு பகவான நவகிரகங்கள்ல தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோல மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சென்றடையும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்களா, இந்த வீடியோக்கும் கீழே ஜோதிடரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். கால் பண்ணி பேசுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.